அரசு அல்லது தனியார் நிலங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்கள் குறித்து தாங்கள் எதுவும் பேசக்கூடாது என்றால் 6 மாதங்களுக்குள் அரசு அல்லது தனியார் நிலங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கும் கோயில்களின் உரிமையாளர்கள் கோயில்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சட்டவிரோத கோயில்களுக்கு எதிரான கூட்டமைப்பின் தலைவரும் மகாதீரின் முன்னாள் வழக்கறிஞருமான ஹனீப் கத்ரி அப்துல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் அரசாங்கம் எங்களை குறிப்பிட்ட மதங்களுக்கு எதிரானவர்கள் என முத்திரை குத்துகிறது. ஆனால் இப்போது ரவாங்கில் அமைந்துள்ள கோயிலை அப்புறப்படுத்தும் செயலில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது இந்து நம்பிக்கையாளர்களும் எங்களுடன் இருக்கிறார்கள் என்று காரா அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். உண்மையிலேயே ஒரு சில கோயில்கள் வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கிறதா எனும் சந்தேகமும் தங்களுக்கு இருப்பதால் அரசு ஆவண காப்பகங்களும் தொல்லியல் துறை வல்லுநர்களும் கோயில்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஹனீப் கத்ரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். இந்த கோயில் விவகாரம் என்பது தீவிரம் அடைந்திருப்பதற்கு காரணம் தாங்கள் அல்ல என்றும் சமயம் எனும் போர்வையில் அரசு நிலங்களையும் தனியார் நிலங்களையும் அபகரிக்கும் செயலை எதிர்த்து தாங்கள் போராடுகிறோம் என்றும் சட்டவிரோத கோயில்களுக்கு எதிரான கூட்டமைப்பின் தலைவரும் மகாதீரின் முன்னாள் வழக்கறிஞருமான ஹனீப் கத்ரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். நேற்று ரவாங்கில் உள்ள ஒரு கோயிலின் சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் அதிகாலையில் கும்பல் ஒன்று அந்த கோயிலை இடித்து தரைமட்டமாக்கியதை அடுத்து நேற்று மாலை 5 மணிக்கு தங்களை இந்து மத நம்பிக்கையாளர் என அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் சாய் எனும் ஆடவரும் சிக்கு சந்திரா எனும் ஆடவரும் கோயிலை உடைக்கும் கும்பலுடன் இணைந்து கோயிலை உடைத்தனர். நேற்று மாலை 5 மணி அளவில் சர்ச்சைக்குரிய மத போதகர்களான ஃபிர்டவுஸ் வோங், ஜம்ரி வினோத் ஆகியோருடன் இந்து மத நம்பிக்கையாளர்களாக காட்டிக்கொள்ளும் சாய், சிக்கு சந்திரா ஆகியோரும் இந்த கோயில் உடைப்பை ஆதரித்துள்ளனர். ரவாங் கோயிலை இடிக்க நகராண்மை கழகம் அனுமதி அளித்த நிலையில் நேற்று மாலை பெர்லிஸ், பினாங்கு, சபா, பேரா, நெகிரி செம்பிலான், மலாக்கா, ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் இருந்து பலரும் திரண்டதாக காரா எனும் கோயில்களுக்கு எதிரான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஃபிர்டவுஸ் ஓம் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரில் 687 கோயில்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது. அதில் ஒரு கோயில் இப்போது உடைக்கப்பட்டுள்ளது என சமய போதகருமான ஃபிர்டவுஸ் ஓம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த ரவாங் கோயில் உடைப்பில் இந்து மத போதகரும் துறவியுமான சாய் எனும் ஒருவரும் தங்களுடன் இணைந்திருக்கிறார் என்று இஸ்லாமிய மத போதகரான ஃபிர்டவுஸ் ஓம் தெரிவித்துள்ளார். இந்து துறவியான சாய் இந்தியாவிற்கு சென்று இந்து மதத்தை பற்றி படித்திருக்கிறார். அவருக்கு தங்களுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று ஃபிர்டவுஸ் ஓம் விளக்கமளித்தார். அரசியல்வாதிகளும் தனிநபர்களும் தங்களின் ஆதாயத்திற்காக தங்களுடைய செயல்பாடுகளை தவறாக சித்தரிக்கிறார்கள் என்று ஃபிர்டவுஸ் ஓம் தெரிவித்தார். நேற்று ரவாங்கில் உடைக்கப்பட்ட கோயில் ஸ்லாங்கூரின் முதல் கோயில் என்றும் இன்னும் 686 கோயில்கள் மிச்சம் இருப்பதாகவும் இந்து துறவியான சாய், சிக்கு சந்திரா ஆகிய இருவரும் தங்களுடன் கோயில் ஹராமுக்கு எதிராக பயணிப்பார்கள் என்றும் ஃபிர்டவுஸ் ஓம் தெரிவித்தார். பர்சாத்துவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவரான ஹம்சா ஜைனுடீன் பரிசான் தலைவர்களை சந்தித்ததாக வெளிவந்திருக்கும் செய்தி ஊகத்தால் பரப்பப்பட்டது மட்டுமே என்று பரிசான் பொதுச் செயலாளர் டர்சுய் ஜம்ரி அப்துல் காதிர் விளக்கமளித்துள்ளார். பரிசான் தலைவர்கள் யாரும் ஹம்சாவை சந்திக்கவில்லை. நாங்கள் இன்னும் அவரை சந்திக்கவில்லை. ஆனால் நாங்கள் சந்திக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் சொல்லுங்கள், நாங்கள் சந்திக்கிறோம் என்று டர்சுய் ஜம்ரி அப்துல் காதிர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். முன்னதாக பாரிசான் தலைவர் ஜாகித் ஹமீடி அம்னோவில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் அம்னோவுக்கு திரும்பும் காலம் நெருங்கி வருவதால் அம்னோவில் இருந்து பிரிந்த ஹம்சாவும் மீண்டும் அம்னோவுக்கு திரும்பலாம் என்று தெரிவித்தார். 2000 ஆண்டு அம்னோவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய ஹம்சா ஜைனுடீன் 2008 முதல் 2018 ஆண்டு வரையில் பரிசானின் லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதன் பின்னர் 2020 ஆண்டு மகாதிர் தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்து முஹிதீன் பிரதமர் ஆன போது அம்னோவில் இருந்து விலகி முஹிதீனுடன் ஹம்சா ஜைனுடீன் இணைந்து பசாத்து கட்சியின் துணை தலைவராகவும் பொறுப்பேற்றார். அதன் பின்னர் கடந்த பிப்ரவரி 16 பெசாத்து தலைவர் முஹிதீனுக்கு எதிராக செயல்பட்டதால் பெசாத்து கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் பெசாத்து கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ராணுவ பதட்டங்கள் அதிகரித்ததை தொடர்ந்து ஈரானில் இருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்ட போதிலும் 13 மலேசியர்கள் ஈரானில் தங்கி உள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியர்களை திரும்பி வருமாறு அறிவுறுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். அவர்களில் 2 அல்லது 3 பேர் மாணவர்கள் என்றும் அவர் கூறினார். ஆனால் சிலர் விரும்பவில்லை என்றும், எனவே 13 பேர் இன்னும் ஈரானில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் மலேசிய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது என்று கூறும் இழப்பீட்டில் கையெழுத்திடுமாறு தாங்கள் அவர்களிடம் வலியுறுத்தியுள்ளதாக அவர் மக்களவையில் தெரிவித்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மோதலால் பாதிக்கப்படக்கூடிய ஈரான் மற்றும் பிற நாடுகளில் உள்ள மலேசியர்களுக்கான வெளியேற்ற திட்டத்தையும் அங்குள்ள மலேசியர்களின் எண்ணிக்கையையும் விளக்குமாறு கேட்ட பரிகாத்தான் நேஷனல் கத்தரே நாடாளுமன்ற உறுப்பினர் கிளீன் நோ துணை கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். வரவிருக்கும் தேர்தல்களுக்கு முன்னதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு மற்றும் அணுகுமுறை குறித்து பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் DAP பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் வழிகாட்டுதலை கோரியுள்ளார். மலேசியா கிணிக்கு அளித்த பேட்டியில் ஒற்றுமை அரசாங்க கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அருகருகே செயல்பட்டு மாநில சட்டமன்றங்களில் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது நியாயமற்றது என்று அந்தோனி லோக் கூறினார். அன்வார் தலைமையிலான பக்காத்தான் ஹரப்பான் இந்த விவகாரத்தில் விரைவில் ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். நாம் ஒத்துழைப்பின் வடிவம் குறித்து முடிவு செய்ய வேண்டும், ஒன்றாக போட்டியிட வேண்டும், நாடாளுமன்ற மற்றும் மாநில இடங்களை ஒழுங்கான முறையில் ஒதுக்க வேண்டுமா அல்லது அனைவருக்கும் இலவசமான ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டுமா என்று அவர் கேள்வியை முன்வைத்துள்ளார். ஒரே நேரத்தில் போராடுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்காத்தான் ஹரப்பான் என்பது நாம் ஒத்துழைக்க விரும்பினால் ஒன்றுபட்ட முன்னணியாக போராட வேண்டும், இல்லையென்றால் அது அனைவருக்கும் சுதந்திரமானதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தெளிவான முடிவு இருக்க வேண்டும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். புக்கிட் காயு தமிழ் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS-இன் தளபதி நசாருடின் நசீர் ஓட்டிச் சென்ற வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்குள் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நஸ்தியோன் இஸ்மாயில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து நாட்டில் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளின் பாதுகாப்பு குறித்து பரிகாத்தான் நேஷனல் ரந்தாவ் பஞ்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி ஜைலா யூசுப் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். காயமின்றி தப்பிய நசாருடின் தொழுகையை நிறைவேற்ற தனியாக வாகனம் ஓட்டி சென்றபோது கருப்பு நிற உடை அணிந்து மோட்டார் சைக்கிளில் வந்த முழு முகக்கவசம் அணிந்திருந்த 2 பேர் அவரது வாகனத்தை நெருங்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த ஆண்டு AKPS-இன் புக்கிட் காயும் ஹித்தாம் கிளையால் பதிவு செய்யப்பட்ட 100 டன் அரிசி மற்றும் பன்றி இறைச்சி உட்பட பறிமுதல் செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கலாம் என்ற சாத்திய கூற்றை போலீசார் நிராகரிக்கவில்லை. மரணம் அல்லது காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் துப்பாக்கியை பயன்படுத்தியதற்காக 1971 ஆண்டு துப்பாக்கி பிரிவு 3-இன் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்களில் அரசாங்கம் சமரசம் செய்யாது என்று சைஃபுடின் வலியுறுத்தினார். மலேசிய சந்தையில் சட்டவிரோத சிகரெட்டுகள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாக மலேசிய புகையிலை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பான CMTM தெரிவித்துள்ளது. சபா மற்றும் சராவாக்கின் சில பகுதிகளில் அத்தகைய சிகரெட்டுகளின் விற்பனை அதிகமாகவே இருப்பதாக CMTM தனது சட்டவிரோத சிகரெட் ஆய்வு ICS 2025 அறிக்கையை மேற்கோள் காட்டி அறிவித்துள்ளது. 2025 ஆண்டில் சபாவில் விற்கப்பட்ட சிகரெட்டுகளில் சுமார் 77.3 விழுக்காடு சட்டவிரோதமானது என்றும் 2024 ஆண்டில் 78.4 விழுக்காடாக இருந்தது என்றும் அது தெரிவித்தது. சராவாக்கில் இந்த விழுக்காடு 2024 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 80.9 விழுக்காட்டிலிருந்து 2025 78.8 விழுக்காடாக குறைந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூலாய் சிங்காங் ரப்பர் தொழிற்சாலை தீ விபத்துக்குள்ளானதில் அருகில் உள்ள 2 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 80 மாணவர்களுக்கு லேசான பாதிப்புகள் ஏற்பட்டதால் இன்று மேலும் 3 பள்ளிகள் மூடப்பட்டன. மாணவர்களுக்கு தலைவலி, இருமல், கண் எரிச்சல் மற்றும் லேசான சுவாச கோளாறு ஏற்பட்டதாக மாநில சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் குழு தலைவர் லிங் தியான்சூன் தெரிவித்தார். மாணவர்கள் யாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். தொழிற்சாலை தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் காற்றின் தர அளவீடுகள் இயல்பாகவும் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் லிங் கூறினார். காற்றின் தர அளவீடுகள் சாதாரண வரம்புகளுக்குள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று மேலும் 3 பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டது. கலங்கி நின்றே எனது நெஞ்சே கரைந்து சென்றாய் காற்றில் நீயே
உறைந்து போனேன் முதிரும் பெண்ணே, உலக வாழ்வே வேதனையே. உலகம் வாழ் அனைத்து இசை ரசிகர்களுக்கும் எனது வணக்கம். நான் அருள்வேந்தன் மனோகரன். சற்று முன்பு பாடிய பாடலுக்கு வைகரி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இசை முரசு இளவரசு ஐயா அவர்கள் இசையமைத்து என் பெயரில் வந்த முதல் சிங்கிள்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த வேளையில இந்த வாய்ப்பை கொடுத்த இசை முரசு இளவரசு ஐயா அவர்களுக்கு நன்றி. என்னோட பயணம் அரசு சார்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு. வைகரி ஸ்டுடியோஸ் மூலமாகவும் ஐயா மூலியமாகவும் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா மூலியமா எனக்கு நிறையா கிடைச்சிருக்கு. அதாவது ட்ராக் சிங்கிங், மெயின் வோக்கல் சிங்கிங்கும் பாடியிருக்கேன், பட் முக்கியமாக ட்ராக் சிங்கிங் நிறையா ஐயாவுக்கு பாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், இன்னும் பாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். ஐயாவின் 50 ஆண்டுகள் ஒரு வெற்றி விழானே சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்றதுன்றது எனக்கு ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்த வேளையில் இவ்வளவு வாய்ப்பு கொடுத்து, அதாவது யங் ஜெனரேஷன் இளைய தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு இந்த வகையில அரசு சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற மார்ச் 1 தேதி 2026 அரசு ஐயா அவர்களின் 50 ஆண்டுகள் இசை பயணம், அதாவது அவர் தொகுத்த ஆல்மோஸ்ட் ஒரு 800 சாங்ஸ் கிட்ட, அதுல ஒரு முக்கியமான 30 பாடல்களை தேர்வு பண்ணி லைவ் பேண்ட், லைவ் மியூசிஷியன்ஸோட நாங்க சிங்கர்ஸ் என்னோட சேர்ந்து பல பல புகழ்பெற்ற பாடல்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்தும் மலேசியால இருந்தும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. அந்த வகையில் இசை ஆர்வலர்கள், இசை ரசிகர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இது வந்து முற்றிலும் ஒரு இலவசமான ஒரு நிகழ்ச்சி. அனைவரும் வந்து கலந்து கொண்டு நல்ல ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.